சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம கோர்ட்டில் மனோஜோட கேஸ் வருது. அதனால் விஜயாவும் மனோஜ் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக மனோஜோட கேஸ் வந்த உடனே மனோஜ் போய் கரெக்டாக நின்னுறாரு. ஆனால் நம்ம ரோகிணி ரொம்பவே லேட்டாக தான் வராங்க. கோர்ட்டுக்கு வரும்போது குழந்தைய கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம்ல. அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்க? கிறிஷ்க்கு எப்போவுமே அவரோட டேடியை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைக்கு முதல்ல அப்பா நான் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறுக்கால பேசாதீங்க, அதையும் குழந்தைங்க முன்னாடி எப்படி உங்களெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நான் மனோஜால் நிறையவே கடன் பட்டுட்டேன். ஷோரூம்காக நிறையா செலவு பண்ணியிருக்கேன். அவங்க அம்மா கேட்குற போதெல்லாம் லட்சமாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டிவோர்ஸ் வாங்குறேன்னா அது என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு மனோஜோட சேர்ந்து வாழணும், என் பிள்ளைக்கு அவர் அப்பா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடன் பட்டிருக்கிறதுனால மாதம் 25,000 ரூபா ரோகிணிக்கு நீ கொடுத்தே ஆகணும். அது மட்டும் கிடையாது, 6 மாதம் இவங்க எப்போனாலும் உங்கள் வீட்டுக்கு வரலாம். நீங்களும் அவங்கள பார்க்கறதுக்காக போகலாம். அவங்களுடைய எல்லா செலவையும் நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. இதை கேட்டோன்னே விஜயாவும் மனோஜும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் ஒரு பக்கம் நிச்சயதார்த்த ஏற்பாடு போயிட்டுருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ரோகிணி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.